Hello friends, நான் உங்கள் ஷெர்வின். வெல்கம் டு kalvigalaxy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா how to solve any square root in 15 seconds 15 நொடிகளில் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா √784 √1846 ரூட் எந்த டிஜிட் வேணாலும் இருக்கட்டும், இந்த ரூட்டை கால்குலேட்டர் இல்லாமல் எப்படி 15 செகண்ட்ஸில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். 15 நொடிகளில் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 1 மினிட் உங்களுக்கு எடுக்கும். 1 மினிட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 15 நொடிகளில் எந்த ஒரு ஸ்கொயர் ரூட்டும் நீங்கள் ஆன்சர் ஈஸியாக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரிக் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் போட்டிருந்தேன். ஜப்பானீஸ் மெத்தடை யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்கு 60 நொடிகளுக்குள்ளே எப்படி எந்த ஒரு டிஜிட் மல்டிப்ளிகேஷன்ஸையும் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷனும் அந்த லிங்க்கை வந்து நான் பின் பண்ணுறேன், அதையும் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்கொயர் ரூட்டோட வீடியோ பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து 1 to 9 உடைய நம்பர்ஸ். அந்த 1 to 9 1 square is equal to 1, 2 square is equal to 4, 3 square is equal to 9 அதோட யூனிட் பிளேசஸ். இந்த மாதிரி 1 to 9 உடைய ஸ்கொயர் ரூட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் இப்போது 1 square is equal to 1, 1 எங்கே ரிப்பீட் ஆகுது? 9 ஸ்கொயரில் 81, 1 ரிப்பீட் ஆகுது. அதோட யூனிட் பிளேசஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஜிட், ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு டிஜிட் தான் யூனிட் பிளேஸ்ன்றேன். 3 square is equal to 9, அதே மாதிரி 7 square is equal to 49, 9 வருது. 4 square is equal to 16, 6 square is equal to 36, 6. ஸோ 5 square is equal to 25க்கு இன்னொரு 5 எதுவும் எங்கேயுமே இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எதாவது வரும்போது 5 வந்துச்சுன்னா அந்த 5 மட்டும் நம்ம எடுத்துப்போம். நான் ஃபர்தர் வீடியோவில் இதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். 784 நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். 784 நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன், ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணுறேன். இந்த நம்பரை தான் டென்ஸ் பிளேஸையும் யூனிட் பிளேஸையும் ஒன் குரூப்பாக நான் வைக்கிறேன். இப்போ 7 ரிமைனிங் எடுத்துகிட்டு 10th பிளேஸையும் யூனிட் பிளேஸையும் ஒரு குரூப்பாக வச்சுருக்கேன். இப்போ 7, இந்த 7க்கு எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். 2 குரூப்ஸ் இருக்குது, அதாவது 2 குரூப் 784 வில் பி 784. இப்போ 7 இருக்கு இல்லையா, அது வந்து 10th பிளேஸ் டிஜிட்டை உடைய ஸ்கொயர் ரூட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் ஒரு டேபிள் இருந்தேன் இல்லையா, 1 square is equal to 1, 2 square is equal to 2ன்னு அதை வச்சு தான். இப்போ இந்த 7 வந்து எங்கே லைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 4 and 9ல் லைஸ் ஆகிருக்கு, அதாவது 4, 5, 6, 7, 8, 9. அப்போது அதோடைய 4 பெருசாக 4 சின்னதாக, 9 சின்னதாக, 4 தான் சின்னது. ஸோ ஆன்சர் வந்து 7ஓடது வந்து 4, ஸ்மாலர் நம்பர் வந்து 4 வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது நான் எடுத்த அந்த 4 ஸ்மால் நம்பரோடைய 4 வந்து ரூட் போடுறேன். ரூட் 4 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? தனியாக எடுத்து போட்டு காமிக்கேன். √4ஓட ஆன்சர் 2 இல்லையா? இப்போ அந்த 2 ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஒரு டிஜிட் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் அடுத்த டிஜிட் கண்டுபிடிச்ச போகிறேன். இது நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா 15 செகண்ட்ஸில் ஆன்சர் எடுத்துடலாம். அது பார்க்க தான் நான் சொல்கிறது தான் இப்படி இருக்கும். ஆனால் ஒரே நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் போட்டுற முடியும். இப்போது நான் அடுத்த ஆன்சர் போகிறேன், அடுத்த ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். 84 நம்ம பிரித்தோம் இல்லையா, அந்த 84 நான் வந்து எடுத்துக்கிறேன். அதோடைய பாசிபிலிட்டிஸ் எப்படின்னா 84, அதாவது 4ஓட யூனிட் டிஜிட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 84ல் இருக்க யூனிட் பிளேஸ் ஃபஸ்ட்டு பிளேஸோட 4 எங்கே லைஸ் ஆகுது? 4, 64. அப்போ 2 ஸ்கொயரும் 8 ஸ்கொயர்லையும் லைஸ் ஆகிருக்கு. அதாவது 2 2s are 4, 8 8s are 64, 4 வருது. ஸோ 2 8ஓடைய பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன். இந்த 2 8ல் இருக்கிற ஒரே டிஜிட் தான் ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்க போகுது. இப்போ அந்த 2 8ஓடைய ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இப்போது இந்த TUன்னு எழுதியிருக்கேன் இல்லையா, அதுக்கு நேராக டீக்கு நேராக என்ன இருக்குது? 2 இருக்குது. அந்த 2ஓட நெக்ஸ்ட் டிஜிட்டை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2க்கு அடுத்ததுனா 3, 2 × 3 = 6. இப்போது நம்ம இந்த பாக்ஸ் நான் போடுறேன் இல்லையா 7, அந்த 7ம் 6ம் எது கிரேட்டடு? 7 பெருசா 6 பெருசா? 7 தான் பெருசு. அப்போ 2 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. ஸோ ஆன்சர் இஸ் 784ஓடைய ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 28. அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போது ஸ்கொயர் ரூட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1849 4 டிஜிட்ஸ் இருக்குது. 4 டிஜிட்டோட ஸ்கொயர் ரூட் அதே தான் மெத்தடு. 18 எங்கே லைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். பிட்வீன் பார்த்தீங்கன்னா 16லையும் 25லையும் லைஸ் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 4 ஸ்கொயர் ஆர் 5 ஸ்கொயர் இல்லையா? அப்போ 4 பெருசாக 4 சின்னதாக 5 சின்னதாக? ஃபஸ்ட்டு ஸ்மால் பார்க்கணும். 4 தான் சின்னது இல்லையா? அப்போ 4 தூக்கி போட்டுருங்க. இப்போ யூனிட் பிளேசஸ் 9 எங்கெங்கெல்லாம் லைஸ் ஆகிருக்கு? 9, 3 square is equal to 9, 7 square is equal to 49. இப்போ 3, 7 எடுத்துக்கலாம். இப்போது நான் டீக்கு நேராக இருக்க சொன்னேன், 4 எடுத்துக்க சொன்னேன். 4ஓட நெக்ஸ்ட் டிஜிட் 5, 4 × 5 20. இப்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். 18
லெஸ் தென் 20, 4 × 5 20. அப்போது 18 இஸ் லெஸ் தென் 20. ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் நம்பரு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கிரேட்டர் தென், இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா நம்ம பெரிய நம்பர் யூஸ் பண்ணோம். லெஸ் தென் வந்துச்சுன்னா நம்ம ஸ்மால் நம்பர் தான் போடணும். அப்போ 3 இஸ் தி ஸ்மால் நம்பர். 3 7 பார்த்தீங்கன்னா 3 தான் ஸ்மால் நம்பர். ஆன்சர் இஸ் 43. 1849 ஆன்சர் வந்து 43. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சிம்பிளாக எளிமையாக 15 நொடிகளில் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 1 மினிட் தான் ஆகும். 1 மினிட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 15 நொடிகளில் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் ரூட்டுக்கான இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ட்ரிக்கை பற்றி நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ், எஜுகேஷன் வீடியோஸ், எஜுகேஷன் நியூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.